விழிகள் பிதுங்கி வெளியே வந்துவிட்டன. அவர்கள் இருவரும் யுத்தம் முடிந்த பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் வந்து தங்களுடைய கண்களை பொருத்தித் தரும்படி வேண்டினார்கள். அதற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மவுத்து வரை இந்த சிரமத்தை சகித்துக் கொண்டு சபுர் செய்யும்படி கூறினார்கள். அதில் ஒருவர் தான் புதிதாக திருமணம் செய்திருப்பதாகவும் பொறுத்துக்கொள்ள முடியவில்லை என்பதை பணிவுடன் தெரிவித்தார். அந்த கண்ணை எடுத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய முகத்தில் பொருத்திக் கொடுத்தார்கள். மற்றொரு சஹாபியான சையதுனா கத்தாதா ரலியல்லாஹு அவர்கள் தாம் சபுர் செய்து கொள்வதாக தெரிவித்தார்கள். இவ்வாறு அந்த சஹாபி சபுர் செய்ததன் காரணமாக அவருடைய பெயருக்கு அல்லாஹ் தஆலா கியாமத் நாள் வரை ஒரு வலிமையை ஏற்படுத்தி இருக்கிறான். அதாவது யாராவது கத்தாதா என்ற பெயரை திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே போனால் அந்த காரியம் தாமதமாகிவிட்டாலும் சரியாக நிறைவேறும். இதான் இந்த பெயருடைய பலன். மவுத் ஒருமுறை அந்த கஷ்டத்தை அனுபவித்துக் கொண்டு பொறுமையின் சிகரமாக இருந்த அந்த பத்ர்